25 நாட்களில் நாடளாவிய ரீதியில் 21,541 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் என்றும் இதுவரையில் இந்த நோய் காரணமாக மரணித்தவர்களது எண்ணிக்கை 33 ஆகும் என்றும் டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு உட்பட நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இந்த நோயின் தாக்கம் வர அதிகரித்துள்ள நிலையே காணப்படுகின்றது என்றும் குறிப்பாக தற்போதைய நிலையில் கிண்ணியா பிரதேசத்தில் இந்த நோய் காரணமாக இறப்போரது எண்ணிக்கை அதிகரித்து அப்பகுதி ஆபத்து நிலை காணப்படுவதாகவும் கடந்த 15ஆம் தேதி முதல் அங்குள்ள பாடசாலைகள் யாவும் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருவதுடன் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அம்மாகாணத்தின் மாவட்டத்தில் நோயானவர்களில் 90% டெங்கு நோய் தொற்றாளர்களாக காணப்படுவதாகவும் தெரிய வருகின்றது. இதே நேரம் வடக்கில் தற்போது பன்றிக் காய்ச்சல் நோயும் பரவலாக பரவி வருகின்ற நிலையே காணப்படுகின்றது என்றும் குறிப்பாக வவுனியாவில் இதுவரை 22 பேர் இந்த நோய் பிடிக்கப்பட்டவர்கள் என இனங்காணப்பட்டுள்ள நிலையில் கெப்பித்திகொலாவ பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் கடந்த 2ஆம் தேதி இறந்துள்ளதாகவும் இவர் குழந்தை பிரசவித்து ஓரிரு வாரங்கள் கழிந்த நிலையிலேயே இறந்துள்ளார் என்றும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களையும் சிறுவர்களையுமே இந்த நோய் அதிகமாக தாக்கி வருவதாகவும் இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 10 கர்ப்பிணி பெண்கள் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இதன் பிரகாரம் வடக்கில் சுமார் 60க்கும் மேற்பட்டவர்கள் பன்றிக் காய்ச்சல் நோக்கி ஆளாகியுள்ளதாகவும் இவர்களில் சுமார் 10 பேருக்கு மேற்பட்டவர்கள் சிறுவர்கள் என்றும் தெரியவரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் சுவாச நோய் தொடர்பில் நாளொன்றுக்கு சுமார் 1000 பேர் வரையில் யாழ் போதனாசாலை வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வருவதாகவும் இந்த வகையில் தற்போது சுமார் 20,000க்கு மேற்பட்டவர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் என்றும் இவர்களில் சுமார் 1000 பேர் வரையில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது. எதிர்காலத்தில் இந்த நோய் பரவுவதை தடுக்கும் வகையில் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளனவா என குறித்து அறிய தர முடியுமா? தற்போது இந்த நோய்கள் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பரவலாக இரத்த பரிசோதனை மேற்கொள்வதற்கும் நீர் ஆகாரங்கள் வழங்குவதற்கும் வசதியாக மேலதிக ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியுமா? எனது இந்த கேள்விகளுக்கு கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்கள் பதிலளிப்பார் என எதிர்பார்க்கின்றேன்.